ஹாய் வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்க வீடியோ என்னென்னா, செகண்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சோனி எக்ஸ்பீரியா மொபைல்ஸ்லாம் நம்ம வாங்குவோம்ல. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோனி எக்ஸ்பீரியா எக்ஸி ப்ரீமியம், மார்க் 1, மார்க் டூலாம் பார்த்தீங்கன்னா நியூ மாடல், அதெல்லாம் தாராளமாக வாங்கலாம். பட் எக்ஸி இது மாதிரி இந்த மொபைலை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் மாடல். இது சோனி பொறுத்த வரைக்கும் நான் வந்து சாம்சங் வாங்கியிருக்கேன் 10 இயர்ஸ் பிஃபோர், அதாவது 2016 மாடல் சாம்சங் ஜே7 16 மாடல். அப்புறம் அதை விட பழைய மாடல் 2015 மாடல் நோக்கியா லூமியா 730 டுவெல் சிம். அப்புறம் இது மாதிரி ஒரு நான் 3-4 மாடல் வாங்கியிருக்கிறேன். பட் வந்து சோனி வாங்கி ஒரு நிறைய பிரச்சனை நான் சந்தித்தேன். அந்த பிரச்சனை என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த மொபைல்லையும் அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நோக்கியாவிலையும் பிரச்சனை கிடையாது, சாம்சங்லேயும் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் வந்து இதில் வந்து அதாவது மொபைலை பொறுத்த வரைக்கும் 100% பக்கா கண்டிஷன். ஏன்னா இது வந்து இம்போர்ட் ஃப்ரம் ஜப்பான். பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக வந்து எந்த டேமேஜுமே கிடையாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பாருங்கள், ஃபிசிக்கலாக எந்த டேமேஜுமே கிடையாது. ரொம்ப நியூவாக இருக்கும். ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. நான் வாங்கும்போது அப்படி தான் இருந்தது. நான் வாங்கி ஒரு 3 மந்த் ஆகுது. இதில் வந்து நான் என்னத்தை ஃபஸ்ட்டு பிரச்சனை பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி ப்ராப்ளம். பேட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ 68 இருக்குது, உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 70 சம்திங் இருந்தது. நான் வாங்கி நான் கடை வந்து இங்கே கோயம்புத்தூர் மொபைல் பஸார்ன்ற ஒரு கடையிலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 4500 வந்துச்சு. 4500 5000 ஆகிடுச்சு எல்லாம் சேர்ந்து. 1000 ஒர்த்து தான். இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பேர்னிங் இஷ்யூ வந்துச்சு. ஸ்க்ரீன் பேர்னிங் மீன்ஸ் இது வந்து ஐபிஎல்ஸ் எல்சிடி டிஸ்பிளே தான். எல்சிடியே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பேர்னிங் வந்திருக்கு. இது வந்து ஆமோலெட்டில் தான் பொதுவாக அந்த இஷ்யூஸ்லாம் வரும். ஆனால் வந்து ஐபிஎல்ஸ் எல்சிடியிலே பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஷ்யூ வந்து நான் அன்றைக்கி மொபைல் சார்ஜ் போட்டுக்கிட்டே தூங்கிட்டேன். ஃபுல்லாக மார்னிங், அதாவது வீடியோ ப்ளே ஆகிட்டே இருந்தது யூடியூப்பில், சார்ஜிங் ஏறிக்கிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து பார்க்குறேன், சின்னதாக இந்த இடத்துல ஒரு சின்னதாக டாட் மட்டும்தான் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம மொபைலை தொட்டு பார்க்குறேன், ஃபுல்லாக மெட்டல் பாடி இருந்தனால செம்ம ஹீட்டு, பயங்கரமான ஹீட்டு. மொபைல் தொடக்கூட முடியல, அந்தளவு ஹீட்டாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சார்ஜ் போட்டுட்டு யூடியூப்பில் ப்ளே பண்ணக்கூடாது, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அப்படியே விட்டுட்டு நான் நார்மலாக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிட்டு தான் அப்படியே அந்த டாட்டுன்றது அப்படியே பெருசாகி இந்த அளவுக்கு வந்து நிற்கிது கைஸ். இந்தளவு நிற்கிது. கண்டிப்பாக இது பெருசாகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, இல்லை அப்படியே நிற்கணுன்னாலே வாய்ப்பு இருக்குது, நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக, அதாவது இது வந்து ஒரு இஷ்யூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அதாவது 10 இயர்ஸ் அப்படின்னா சரி நீங்கள் சொல்லலாம், 10 இயர்ஸ் வாங்கினதுனால இருந்தாலும். ஏன்னா அது ஏன் வீக்காக இருக்குன்னு சொன்னால் 100% ஏறிட்டு அப்படியே ஒரு 1/2 இல்லை ஒரு 50 வந்துடும். 1/2 50 வந்துடும். 40 வந்தோடனே மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ஒன்ஸ் திரும்ப நம்ம ஆன் பண்ணோம்னா ஒரு ஒவ்வொரு டைம் ஆன் ஆகும். ஆன் ஆகி ஃபுல்லாலாம் வராது, ஒரு 30-20 இல்லாத திரும்பவும் ஆஃப் ஆகிடும். அதனால் ஒரு 40 வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். 40 வந்தோடனே திடீர்னு ஷட் டவுன் ஆகிடும், 0க்கு வந்து ஷட் டவுன் ஆகிடும். பேட்ரி வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. இதில் இருக்கிற ப்ராசஸர் வந்து ஃப்ளாக்ஸி ப்ராசஸர் தான். ஸ்னாப்ட்ராகன் 820 மீன்ஸ் ஐ திங்க் 2016 எந்த ப்ராசஸர் வந்து ஃப்ளாக்ஷிப்பாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். 800 மேலே தான். இது வந்து மொபைல் வந்து 50,000க்கு விற்ற மொபைலு. நான் வந்து 5000 வாங்கினேன். சோனின்ட்டு வாங்கினேன். பட் சோனி மொபைல் ரொம்ப நாள் வாங்கணுன்ட்டு ஒரு ஆசை.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பர்ன் இஷ்யூ, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரைன் ப்ராப்ளம், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேங் ஆகும் மொபைல். ஒவ்வொரு டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம், ஒவ்வொரு டைம் வந்து லைட்டாக ஹீட் ஆச்சுன்னா போதும் மொபைல் யூஸே பண்ண முடியாது, செம்ம ஹேங் ஆகும் மொபைலு. பயங்கரமான ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து ப்ராப்ளம் இல்லை, ஹேங் ஆகலை மொபைல் வந்து. இது 3 தான் மெயின் ப்ராப்ளம்: ஸ்க்ரீன் பர்னிங், பேட்டரி ட்ரைன், ஹேங்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். ஆனால் பட்டு லவுட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் வந்து இது மொபைல் இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு. இது வந்து எல்சிடியில் பார்த்தீங்கன்னா ட்ரைலஸ் டிஸ்பிளே, எக்ஸ்ரியாலிட்டி இன்ஜின் அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் வாங்கினேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கை கொடுக்கல எனக்கு. கம்பேர்ட் டு நான் வந்து S23 அல்ட்ரா யூஸ் பண்ணுறேன், அதில் தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு 10% மட்டும்தான். சவுண்ட் ஆகட்டும், டிஸ்பிளே அந்த வீடியோ ரீப்ரொடக்ஷன், அது டிஸ்பிளே ப்ளேபேக், இது வீடியோ ப்ளேபேக் எல்லாமே S23 அல்ட்ரா கம்பேர் பண்ணும்போது ஒரு 10% தான் இருக்குது. இருந்தாலும் சோனி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க 2016. அதெல்லாம் நான் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் வாங்கினேன். மற்றபடி ஃப்ளாக்ஸ் இப்போ இருக்கிற மொபைல்ஸ் கூடலாம் கம்பேர் பண்ண முடியாது. ஜஸ்ட் நான் வீடியோ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதாங்க மற்ற ஐபிஎஸ் எல்சிடி கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்குது. லைட்டாக கலர்ஸ்லாம் வந்து பூஸ்டாக தான் இருக்குது. மற்றபடி மொபைல் லுக் வைஸ்லாம் வேறு லெவல், தாறுமாறு, தக்காளி சோறு பாருங்கள். செம லுக்காக இருக்கும் மொபைல்லாம் செம லுக் வைஸு. கேமரா வந்து ஓகே தான், நல்லா இருக்குது. பட் இந்த ஸ்க்ரீன் பர்னிங் தான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. சார்ஜரு வந்து கேபிள் ஒன்று கொடுத்தாங்க. S23 தான் கட் பண்ணிகிட்ருக்குறேன். சோனியில் நியூ மாடல், அந்த மார்க் 1 மாடல், மார்க் 1, மார்க் 2 அது மாதிரி இருக்கிறது தாராளமாக வாங்கலாம். பட் இந்த மாதிரி ரெட்ரோ மாடல் 2016, 15 வேரியண்ட்டில் வாங்கும்போது சோனி மட்டும் பார்த்து நேரில் செக் பண்ணாலையும் சரி நீங்கள் இஷ்யூஸ்லாம் கண்டுபிடிக்க முடியும். இதில் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருந்தது கேஸ், அதை சொல்ல மறந்துட்டேன். எது டிஸ்பிளே இஷ்யூ தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வாட்டர் லாக் ஒன்று இருக்கும். அதாவது ஒயிட் கலர் இமேஜஸ் எதனா ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துல லைட்டாக வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ தெரியல. அதுவும் ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சது அந்த இஷ்யூ தான். அது வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு எனக்கு. என்னடா அது இப்படி வாங்கி இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. இருந்தாலும் சோனி மொபைல் வாங்கணும், அதுக்காக கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பொறுத்து தான் ஆகணும். செகண்ட் ஒன் வந்து இதில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, அன்றைக்கி மொபைல் வந்து கேஸ் போடாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். கீழே விழுந்துருச்சு கைஸு, கொஞ்சம் கூட டென்ட் ஆகவே கிடையாது. இந்த கார்னரில் தான் எங்கேயே போட்டேன், கொஞ்சம் கூட டென்ட் ஆகவே கிடையாது. டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் சோனி நல்லா இருக்குது. பட் சாஃப்ட்வேர் வைஸு உள்ள இன்டர்னல் ஹார்ட்வேர்லாம் ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. டியூரபிலிட்டி ஓகே. ஏன்னா S23 அல்ட்ரா நான் கீழே போட்டிருந்தா இந்த இடத்துல கண்டிப்பாக போட்ட உடனே ஏதோ ஒரு இடத்துல டென்ட் ஆகிடும். S23 அல்ட்ரா சாம்சங்லாம் வந்து கீழே போட்ட உடனே டென்ட் ஆகிடும். பட் இது வந்து கீழேனா தெரியாதனமாக ஃபோர்ஸாகவே விழுந்துருச்சு. பட் இருந்தாலும் டென்ட்டே ஆக கிடையாது. டியூரபிலிட்டி, மெட்டல் பாடிலாம் சூப்பர், எல்லாமே லுக் வைஸ் சூப்பர், மெட்டல் பாடி சூப்பர். ஹீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. வீக் ஆகிடுச்சு 2016 வாங்கினதுனால. ஆனால் 2016 தான் இந்த சாம்சங்கையும் வாங்கினேன். பட் இதெல்லாம் வந்து பேட்டரிலாம் வந்து பீஸ்ட் மாதிரி தாங்குது. ஆன் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பேட்டரிலாம் வேறு லெவலில் தாங்குது. இதை பற்றி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இதை பற்றியும் நோக்கியா லூமியா 730 டுவெல் சிம் பற்றியும் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இதுதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வேறு என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.